Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மேக்ஸ், தமிழ், சயின்ஸ், சோஷியல் இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ பார்க்காதவங்க நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிங்கனாலும் அதுலேயும் இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கனாலும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆகஸ்ட் 18க்கே நமக்கு வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் நீங்கள் சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போது ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. முடிச்சிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு 3 லெசன்ஸ் இருக்குது. அதாவது ப்ரோஸ், போம், சப்ளிமெண்ட்ரியில் வந்து யூனிட் 3 வரைக்கும் நமக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு போர்ஷன்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ரோஸ் 1 லேர்னிங் த கேம் இருக்கு இல்லையா, இதில் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத கொஷின் ஹூ வேர் சச்சின்ஸ் ஃபேவரட் பிளேயர்ஸ் and then what was special about Shardashram Vidya Mandir in Mumbai. The 2 question important question. And then page number 2ல பார்த்தீங்கன்னா what was the opportunity, இந்த question important. Next what sort of conversations இருக்கு இல்லையா, அந்த question important question. Then what did Achrekar inform Ajit. அடுத்தது what was the suggestion given by Achrekar to Sachin's father, what acted as a safety valve, இந்த question important. Page number 3ல பார்த்தீங்கன்னா what did Sachin do during the 30-minute break, இந்த question important question. Next 4th question பார்த்தீங்கன்னா page number 4ல what did Achrekar advise Sachin இருக்கு இல்லையா, அந்த question important. And then what did embarrass Sachin in the bus, இது 4 times கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 5ல பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் கோச் அச்ரேக்கர்ஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆன் சச்சின், ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின் சச்சின் ஃபீல் தட் த ஸ்கெடியூல் ஆஃப் த கேம்ப் வாஸ் ரிகரஸ் இருக்குல்லையே, அது 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. சச்சின் ஆஸ் டு சேஞ்ச் த ஸ்கூல், இது 6 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 5th கொஷின் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. தென் 6th கொஷின் இம்பார்ட்டன்ட். 7th ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 5 டைம்ஸ், ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட். 9th கொஷின் அண்ட் 10th கொஷின் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 6ல் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொஷின் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ பேராகிராஃப் கொஷின் கம்பல்சரி நீங்கள் தரோவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து கண்டிப்பாக பேராகிராஃப் கொஷினை மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் நம்ம கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் அப்போ எது வந்து ரொம்ப டீப்பாக பார்க்கணுன்றதை நம்ம சொல்லியிருப்போம். சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 7ல் பார்த்தீங்கன்னா ஹோமோனிம்ஸ், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் நம்ம இதெல்லாம் பார்க்கக்கூடியது. ஹோமோனிம்ஸ், ஹோமோஃபோன்ஸ் அண்ட் தென் prefix, suffix. Page number 8ல your friend who lives in another town, city. ஸோ காம்போசிஷன் வரைக்கும் நமக்கு லெட்டர் ரைட்டிங் காம்போசிஷன் எதுன்றது தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் ஆஃப்டர் தட். அதனால் பிஃபோர் தட் நீங்கள் வந்து லெசன் வைஸு நம்ம யூனிட் 1 அதில் எதெல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு வந்து இந்த பிக்சரை கொடுத்துட்டு ஒரு பேராகிராஃப் எழுத சொல்லியிருக்காங்க. அதனால் இது வந்து குவார்ட்டர்லின்னும் போது 100 மார்க்ஸ்க்கு இல்லையா, அதனால் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிக்சர்ஸ் கொடுத்துட்டு இதை பற்றின ஒரு 5 லைன்ஸ் எழுத சொல்லலாம், ஒரு பேராகிராஃப் எழுத சொல்லலாம். ஸோ இந்த பிக்சர்னால் என்ன, இப்போது நீங்கள் பறை ஆட்டம் அப்படின்னா அதை பற்றின ஒரு கிளான்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட ஓன் வேர்ட்ஸ்லேயே நீங்கள் எழுதலாம். சரிங்களா? அடுத்தது பேஜ் நம்பர் 14ல் பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன் இருக்கு இல்லையா, choose the most appropriate preposition, identify the preposition, இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 15ல் ப்ரிப்போசிஷனல் வேர்ப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மேட்ச் த ஃபாலோயிங் இதை நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 16ல் ரைட் அ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் டிஸ்கிரைபிங் த ஜாய் ஆஃப் செலிப்ரேட்டிங் ஃபெஸ்டிவல்ஸ் இன் த வில்லேஜ் வித் த இன்புட்ஸ் கிவன் அபவ். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு லெட்டர் ரைட்டிங் இல்லைனா இது வரைக்கும் கூட நமக்கு கேட்கலாம் உங்களுக்கு ஜாய் செலிப்ரேட்டிங் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து. நெக்ஸ்ட்டு போம் ஸ்டாப்பிங் பை உட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங். ஸோ இது வந்து வெரி 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 இம்பார்ட்டண்ட். மெமரி போமை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து 1 மார்க் கூட நமக்கு மிஸ் ஆகக்கூடாது. சரிங்களா? அந்த அளவுக்கு நீங்கள் தரவாக இருக்கணும். பங்க்சுவேஷன் மார்க்ஸ்லாம் பக்காவாக, அதாவது நீங்கள் ஒன்று கூட மறக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெட்டிங் எழுதுறீங்களா, எந்த லைன்லேருந்து எந்த லைன் கேட்குறாங்க அதை எழுதிடுங்க. அடுத்து ஆத்தர் நேம் எழுதிடுங்க, ராபர்ட் ஃப்ராஸ்ட். அதே மாதிரி பங்க்சுவேஷன் ஃபர்ஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப் வருதா, அடுத்தது செமிகோலன். ஸோ என்னவோ அந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸை நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணோம். ஏன்னா எதுலலாம் வந்து மார்க் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து கம்பல்சரி வருது அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பாக அதில் மார்க் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிக்கிறது இதுக்கு
நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு நமக்கு மார்க் ஸ்கோர் பண்ணலன்னும் போது ரொம்ப வந்து வெக்ஸ் ஆகிடுவோம். என்னடா இது நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம், பட் நம்மளால் வந்து இப்போ நம்ம கஷ்டப்பட்டு ஏறி போயிட்டு அதோட ஃப்ரூட்டை நம்ம பார்க்கல அப்படின்னும் போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஈஸி ட்ரிக்ஸு எதுலெல்லாம் நம்ம ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. அதை வந்து தெளிவாக பக்காவாக, அதாவது அதில் எனக்கு ஒரு மிஸ்டேக் கூட வராதுன்ற அளவுக்கு படிச்சிடுங்க. எப்படின்னா மெமரி போம், இந்த 1 மார்க்ஸ் வருது இல்லையா கிராமர் பார்ட்டில், நம்ம புக் பேக் எக்ஸசைஸ்லே அது ஜென்ரல் பார்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக கொஷின் ஆன்சர், இந்த நம்ம ரோட் மேப் இதெல்லாம் கூட நீங்கள் வந்து நீங்களாக ஜென்ரல் பாயிண்ட்ஸ் எழுதலாம். இப்போ டர்ன் லெஃப்ட் அதெல்லாம் வந்து நீங்கள் ஜென்ரலாக எழுதும் போது மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்களா, அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மார்க் வந்து நமக்கு அந்த அளவுக்கு போகாது. மேம் எனக்கு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் நிறைய வரும் மேம். ஸோ ஃபஸ்ட்டு இதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் ஃபைனலாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அப்போது அதில் விடுற மார்க்கை நம்ம இதில் பிடிச்சிடுறோம் இல்லைங்களா. நீங்கள் அதிலையே வந்து ஃபோக்கஸ் இருந்ததுன்னா இங்கே கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம எப்படின்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் இதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டுங்க. ப்ரையாரிட்டி வைஸ் எதுன்ற மாதிரி நம்ம ஃபைனலாக சொல்லலாம். ஸோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டே வாங்க. பேஜ் நம்பர் 19 வந்து அப்ரிசியேஷன் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு கொஷின் ரிப்பீட்டடாக 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த்து கொஷின் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஒரு மெமரி போம் லைன்ஸ் கொடுத்துட்டு நமக்கு வந்து அதில் வந்து ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அடுத்து ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க இல்லையா, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின். பேராகிராஃப் அதாவது போம் ரிலேட்டடாக பேராகிராஃப் கொஷின் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹின்ஸ் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் சப்போஸ் பார்க்குறதா இருந்தால் ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர், இதை பார்த்துக்கோங்க. யூனிட் 2 ப்ரோஸ், ஐ கான் கிளைம் ட்ரீஸ் எனிமோர். இதில் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் அதாவது 29 இது வந்து நமக்கு வாட் வாஸ் த ஓல்டு ஹவுஸ் பில்ட் வித் இல்லையா, இது வந்து இப்போவும் நமக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் மிட்டம்லேயும் கேட்டிருந்தாங்க சரிங்களா. டஸ் த விசிட்டர் ஸ்டில் லைவ் இன் த ஹவுஸ் இருக்கு இல்லையா, லிவ் இன் த ஹவுஸ், அந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வாட் டிட் த விசிட்டர் ஹைட் இன் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ இம்பார்ட்டன்ட். வென் டிட் த விசிட்டர் ஆக்சுவலி ஹைட், அந்த கொஷினும் இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 33 பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிளைன் பிளெஸிங்ஸ், அது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். Fifth one, who is the owner of the house now, and the question important question. Sixth one, why did the visitor return to his old house, அது 4 times கேட்டிருக்காங்க. Eighth one, how did the grandfather get the iron cross இருக்கு இல்லையா, இது very important question. Then 10th question important question. After finishing that, meanings, synonyms, meanings இது important. Then antonyms, full forms. Full form இருக்கு இல்லையா, இது வந்து you apostrophe d என்னும் போது you would, they have. ஸோ இந்த மாதிரி 1 மார்க்ஸில் நமக்கு கேட்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. நமக்கு வந்து 100 மார்க்ஸுன்றதுனால ஸோ ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் மார்க்ஸை. நீங்கள் இதெல்லாம் தெளிவாக படிச்சிருங்க. நம்ம இதெல்லாம் வந்து சொல்கிறோமோ ஈஸியாக இருக்கும். ஏன்னா 1 மார்க்ஸ்க்கு வந்து நமக்கு அந்த அளவுக்கு டைமிங் தேவைப்படாது. நம்ம கொஷின் ஆன்சர்ஸ், பேராகிராஃப் கொஷின் இதெல்லாம் ப்ரிப்ரேஷன் டைமிங் கம்பேர் பண்ணும் போது 1 மார்க்கோட டைமிங் வந்து ரொம்ப கம்மி. அதே மாதிரி ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பேஜ் நம்பர் 34 இருக்கக்கூடிய லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட், இந்த லெட்டர் ரைட்டிங் எல்லாம் படிச்சுக்கோங்க. நம்ம கொஷின் பேப்பர் டிஸ்கஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எந்தெந்த லெட்டர் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்றதான ஒரு செப்பரேட் வீடியோ, எப்படி மேப் ஒர்க் நம்ம போட்டிருக்கோமோ அந்த மாதிரி செப்பரேட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். பேஜ் நம்பர் 35 பார்த்தீங்கன்னா கிராமர், இதில் வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இருக்க பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் புக் பேக்கில் இருக்கிறதா மேக்ஸிமம் கேட்குறாங்க. அடுத்து யூனிட் 2 பார்த்தீங்கன்னா பாய்சன் ட்ரீ. இந்த பாய்சன் ட்ரீலையும் போமில் ஒரு ஸ்டான்ஸாஸ்க்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கன்னா இதில் 4 ஸ்டான்ஸாஸ் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மட்டும் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. மற்றபடி ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ அதில் வரக்கூடிய மார்க்ஸை நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ திஸ் ஆர் த வேஸ் டு கெட் மோர் மார்க்ஸ் இன் இங்கிலீஷ். ஸோ ஃபஸ்ட்டு போம், மெமரி போம், அதுக்கு அடுத்தது இந்த மாதிரியான பேட்டர்ன் ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ரைமிங் வேர்ட்ஸ்,
வேர்ட்ஸ் ரைமிங் ஸ்கீம் இதெல்லாம். அதுக்கடுத்து ஜென்ரல் பார்ட் கிராமர் பார்ட்டில் புக் பேக் எக்ஸசைஸில் இருக்கிறத ஃபுல்லாக தரோவாக பார்த்துட்டிங்களா, டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஸோ அதைவே கேட்டாங்கன்னா நமக்கு ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் வந்துடும். அடுத்தது ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் அ சென்டென்ஸ் ஆர் டூ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். அதே மாதிரி நீங்கள் போம் எழுதுறீங்களா, கொஷின் ஆன்சர்ஸ் எழுதும் போது பேராகிராஃப் கொஷின் எழுதும் போது அது மெமரி போமாக இருந்தால் அதை எடுத்து கோட் கொடுங்க. கொட்டேஷன் மாதிரி நம்ம ஒரு அந்த போமில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கா, அந்த போம் லைன்ஸ் உங்களுக்கு தெரியும்னா அந்த லைன்ஸை எழுதுனீங்கன்னா ப்ரெசன்டேஷன் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேராகிராஃப் கொஷின் எழுதும் போது ஒரு கொட்டேஷன் இருந்தால் அது கண்டிப்பாக நீட்டாக இருக்கும். இந்த போமில் பேராகிராஃப் கொஷின் படிச்சுக்கோங்க. ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் ஃப்ரம் த போம் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் தட் ஃபாலோ. ஃபர்ஸ்ட் கொஷின் அண்ட் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டண்ட். அடுத்தது சப்ளிமெண்ட்ரி யூனிட் 2 த ஃபன் தே ஹேட். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் ஹின்ஸ் டெவலப்மெண்ட் கேட்பாங்க. இல்லையா ஐடென்டிஃபை த கேரக்டர் அண்ட் ஸ்பீக்கர் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கிறது பெஸ்ட்டு. அதிலேருந்து ரிலேட்டடாக கொஷின்ஸ்லாம் நமக்கு கேட்குறது இல்லை. அப் டு 10th இதே பேட்டர்ன் தான் இல்லைங்களா. யூனிட் 3 ட்ராமா ஓல்டு மேன் ரிவர் டோரத்தி டெமிங் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ப்ரோஸில் பார்த்தீங்கன்னா இங்கே பேஜ் நம்பர் 55ல ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், தென் தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், தென் ஃபோர்த் கொஷின் அண்ட் ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அடுத்தது பேஜ் நம்பர் 59ல ஃபர்ஸ்ட் கொஷின் வாட் வேர் த இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்ட் தட் த கேர்ள்ஸ் அண்ட் ஜிம் ட்ரை டு மூவ் த ஆட்டிக் இருக்குல்லையே, அந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் சிக்ஸ்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 60 based on your reading answer the following in 2 or 3 sentences. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், செகண்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட், செவன்த் 2 times கேட்டிருக்காங்க, நைன்த் 2 times கேட்டிருக்காங்க. இதே மாதிரி describe the home alone experience of the children கேட்டிருக்காங்க. elaborate the rescue operation undertaken by Mr. Peter. How did Jim prove himself as a good rescuer in the flood situation? Then how did Emmy manage the situation at home? How did the marshal save the children? So 1, 2, 3 and 4th A கேட்டிருந்தாங்க. சரிங்களா. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிக்ஷனரி வேர்ட்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சினானம் ஆன்டனம். ஸோ சினானம் ஆன்டனம் வந்து தரோவாக இருக்கணும் நம்ம இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அட்லீஸ்ட் 6 marks நமக்கு வரும். ஃபர்ஸ்ட்டு 3 வந்து சினானம்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் 3 ஆன்டனம்ஸ். இல்லையா 2 சினானம் கேட்டுவாங்க, 2 ஆன்டனம் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு கிராமர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ்ஸாக ஓகேவா, ஃப்ரேசஸ், கிளாஸஸ், நவுன் ஃப்ரேஸ், வேர்ப் ஃப்ரேஸ்லாம் கொடுத்துருக்காங்களே. இதோட புக் பேக்கில் இருக்கக்கூடிய கிராமர் பார்ட்டில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸை வந்து தரோவாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பேஜ் நம்பர் 68ல் ஐடென்டிஃபை த டிபெண்டன்ட் கிளாஸஸ் ஆர் ஃப்ரேசஸ் இருக்கு இல்லையா, அதுவும் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் யூஸிங் அப்ராப்ரியேட் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டண்ட்டாக. நெக்ஸ்ட்டு ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இது ரிலேட்டடாக வரக்கூடிய எக்ஸசைஸும் நமக்கு கேட்பாங்க. ஈவன் இதோட எக்ஸாம்பிள்ஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பேஜ் நம்பர் 72ல் இருக்கக்கூடிய புக் பேக் எக்ஸசைஸில் 73ல் இருக்கக்கூடிய எக்ஸசைஸும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வந்து அதாவது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஆன் கில்லிங் அ ட்ரீ ஓகேங்களா, இது வந்து மெமரி போம். ஸோ த சேம் திங் இந்த மெமரி போமை நீங்கள் வந்து மிஸ்டேக்ஸ் இல்லாமல் வித் பங்க்சுவேஷன் மார்க்ஸ், ஆத்தர் நேம் எல்லாமே வந்து நீங்கள் வந்து அதில் வந்து தரோவாக இருக்கணும். பேஜ் நம்பர் 76ல் ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அண்ட் தென் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். பேராகிராஃப் கொஷினை பொறுத்தப்பட்ட பார்த்தீங்கன்னா ஹவு டஸ் த போயட் பிரிங் அவுட் த பெயின் ஆஃப் த ட்ரீ இருக்கு இல்லையா, அந்த கொஷின் கண்டிப்பாக வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின், பேராகிராஃப் கொஷின். அடுத்து கம்ப்ளீட் த டேபிள் பை ஐடென்டிஃபைங் லைன்ஸ் அகெயின்ஸ்ட் த போயட்டிக் டிவைசஸ் ஃப்ரம் த போம். ஸோ போயட்டிக் டிவைஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு இதோட போயட்டிக் டிவைஸ் கேட்டிருக்காங்க. இந்த கொஷினும் இந்த பார்ட்டு இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நமக்கு வந்து இது மாதிரி கேட்கலாம், இது மைண்ட் மேப் மாதிரி போட்டுட்டு கூட கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த போம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தரவாக இருங்க. நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி யூனிட் 3 சப்ளிமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா எர்த் குவாக்கில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹின்ஸ் டெவலப்மெண்ட் பார்த்துக்கிறதா இருந்தால் ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆஃப் ஸ்பீக்கர் நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து ஹின்ஸ் டெவலப்மெண்ட் வந்து நீங்கள் தரோவாக பார்த்துக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் ஸோ உடனே வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நீங்கள் ரைட் சைடு வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் சினானம்ஸ், அடுத்து ஆன்டனம்ஸ், ஜென்ரல் பார்ட்டில் ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனம்ஸ், அனகிராம்ஸ். ஸோ இந்த மாதிரியான ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அந்த மாதிரி ஜென்ரல் பார்ட்டில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் வந்து
ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இங்கிலீஷில். நெக்ஸ்ட்டு கிராமர் புக் பேக் எக்ஸசைஸில் 3 யூனிட்டில் இருக்கிற புக் பேக் எக்ஸசைஸ் கிராமர் பார்ட்டை இருக்கிறத ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மெமரி போம் கண்டிப்பாக வெரி 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 இம்பார்ட்டண்ட். லெட்டர் ரைட்டிங் புக்கில் இருக்கிறது ஃபுல்லாகவே நீங்கள் ஓகேங்களா. ஒரு 5 லெட்டர்னால் அந்த 5 லெட்டர் தரோவாக இருங்க. நம்ம கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் அப்போவும் வந்து கண்டிப்பாக எந்தெந்த லெட்டர் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் கொஷின். இப்போது மேக்ஸிமம் நமக்கு இப்போ வந்து குவார்ட்டர்லிக்கு பார்த்தீங்கன்னா 3 யூனிட்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 100% வந்து 2 யூனிட்டில் வந்து நான் வந்து 2 யூனிட்ஸில் இருக்கக்கூடிய 100% 2 யூனிட்ஸ் நான் வந்து கவர் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது நமக்கு இன்டர்னல் சாய்ஸோ இல்லை சாய்ஸில் கொடுத்தாலுமே சரி ஈஸியாக எழுதலாம். 2 ப்ரோஸ் 2 போமோட பேராகிராஃப் கொஷின் வந்து நமக்கு வந்து தெளிவாக தெரியும், நான் 100% கிளியராக எழுதுவேன் அப்படின்னா பேராகிராஃப் கொஷின் மார்க் இப்போவே நீங்கள் உங்களுக்கு ஃபுல் மார்க் நீங்கள் எடுத்துடலாம். அதே மாதிரி அடுத்தது மெமரி போ முடிச்சுட்டு வந்து பேராகிராஃப் கொஷின். அடுத்தது நம்ம கிராமர் பார்ட்டில் என்னென்ன ஓகேங்களா, ரோட் மேப்பு, பங்க்சுவேஷன், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், கிளாஸு, டென்ஸு, வாய்ஸ் கண்டிப்பாக கேட்குறாங்க இல்லையா, அது ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஷின் ஆன்சர்ஸ். ஸோ அங்கேயே தான் இருக்க போகுது. அடுத்து பேராஃப்ரேஸ் த ஃபாலோயிங் பேராஃப்ரேஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரியான இது ஹின்ஸ் டெவலப்மெண்ட், இதுக்கு எல்லாமே வந்து இது ஜென்ரலாக ப்ராக்டிஸ் பண்ணுறது. இது நீங்கள் ஓனாக எழுதுங்க. ஸோ நீங்கள் உங்களோட சைடு இந்த 1 மார்க்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் அதில் கொடுத்துட்டு டோட்டலாக முடிச்சிருங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.